திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு பெருவிழாவை காண ஏராளமான பக்தர்கள் குவிந்த நிலையில் சொந்த ஊர்களுக்கு செல்ல கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் குடமுழுக்கு விழா மிக சிறப்பாக இன்று நடைபெற்றது. இதனை காண்பதற்காக பல மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் என இன்றைக்கு திருச்செந்தூரே ஒரு பல லட்ச பொதுமக்கள் இன்னைக்கு அந்த ஒரு கூட்டத்தில் தான் இந்த திருமுழுக்கு என்பது நடைபெற்றது. இதனை காண்பதற்கு ஏராளமான பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். மேலும் பக்தர்கள் வந்து செல்வதற்காக சிறப்பு பேருந்துகள் என்பது இங்கே, அதாவது 3 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைத்து இங்கிருந்து கோயில் நுழைவாள் வரையும் பொதுமக்களை ஏற்றி சென்று அங்கே இறக்கி விட்டிருக்கின்றனர். மேலும் அங்கிருந்து வரக்கூடிய பொதுமக்கள், குடமுழுக்கு முடிந்த பிறகு வரக்கூடிய மக்கள் அங்கிருந்து நடந்தே இந்த தற்காலிக பேருந்து நிலையத்தை அடைந்திருக்கின்றனர். மேலும் இங்கிருந்து போக்குவரத்து காவலர்கள் மற்றும் இங்கு உள்ள உதவியாளர்கள் காவலர்கள் அனைவருமே எந்தெந்த பேருந்துகளில் ஏறி செல்ல வேண்டும் என்பது குறித்தும் பொதுமக்களிடம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வயதானவர்கள் சிறுவர்கள் என ஏராளமான இருக்கிறதால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் கொண்டு கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இங்கே இயக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. சார் வணக்கம், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இப்ப குடமுழுக்கு பாத்தீங்களா? அங்க இருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? இப்போ தற்காலிக பேருந்து நிலையத்தில் நிக்கீங்க. எந்த பஸ்ஸுக்காக நிக்கீங்க? எவ்வளவு நேரம் நிக்கீங்க? மதுரைக்கு நிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நிக்கிறேன். ஆனா வண்டி நிறைய விட்டுருக்காங்க. 10 நிமிஷமா நின்றுகிட்டு இருக்கேன். ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்க கோயில்ல இருந்து. அதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் இப்போ ரொம்ப தூரமாக நடந்து வரோம் சார். அங்கே திருச்செந்தூர்லேருந்து வீரபாண்டியபுரம் வரைக்கும் நடந்து தான் வந்திருக்கோம். அங்கேருந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. இங்கேயும் தூத்துக்குடி பஸ் எதுவுமே அவ்வளோவா இல்லவே இல்லை எங்களுக்கு. ஸோ அது வெயிட் பண்ண வேண்டியது ரொம்ப நேரம் ஆச்சு. நாங்கள் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் பஸ் எதுவுமே ஒரு பஸ் தான் வருது. சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எல்லாம் ரொம்ப நடந்து வர்றது ரொம்ப ரிஸ்க்கு. அவ்வளோ தூரத்தில் இங்கேருந்து போட்டிருக்காங்க. இது ரொம்ப கஷ்டம் தான். கொஞ்சம் பக்கத்தில் ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருந்தால் நல்லா இருந்துருக்கு. வண்டி கம்மியாக தான் இருக்குது. ஆள் நிறையா இருக்காங்க, கூட்டமாக இருக்குது. இப்படி போகிறது. தற்போது மாவட்ட நிர்வாகம் 3 தற்காலிக பேருந்து அமைத்து 600 பேருந்துகளை இயக்கினாலும் கூடுதல் பேருந்துகள் இயக்கினால் மட்டுமே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் என்பது இந்த பொதுமக்களின் ஒரு பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது.